விஜய் வந்திருக்காரு, விஜய்க்கு ஆதரவு இருக்காக்கா காரைக்குடியில்? காரைக்குடியில் மற்றவங்களை பற்றி நம்மளுக்கு தெரியாதுயா. சரிக்கா. நாங்கள் இப்போ அந்த மாற்றி போடணும்னு ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கிறோம். சரி. யார் என்ன பண்ணுறது, நாங்கள் இங்கேருந்து பிளாட்பார்க்கில் உட்காந்ததையும் சாப்பிட்லாம். எத்தனையோ பேர் நாங்கள் எங்களுக்கு 52 வயசாச்சு. எத்தனையோ ஓட்டு நாங்களும் போட்டுட்டோம். யார் என்ன பண்ணுறா? ஒன்றும் பண்ணலை. 2089 வந்து உட்காந்திங்கனுக்குள்ள இதே இடத்துல இப்படிதான் இருக்கிறோம். பிளாட்பார மக்களுக்குன்னு என்ன செய்யறா? யார் ஜெயிச்சு வந்தா என்ன செய்யறா? பிளாட்பாரத்தில் இருக்கிறலாம் மனுஷன் தானே. நாங்கள் அங்கே வந்து உட்காந்ததானே 4 பேர் வந்து ஜாமான் வாங்கிட்டு போவாங்க. எங்களுக்குன்னு என்ன செய்யறா? யார் என்ன செய்யறா? அரசியல் எதுவுமே இல்லை. ₹1 வந்து உட்காந்தான். இப்போ ₹100 கொடுக்குறோம் நாங்கள் மாமா காசு. எங்களுக்கு யார் வந்து என்ன செய்ய போறா? ஒருத்தர் ஒன்றும் செய்ய போறதில்ல. இந்த தவணை மாற்றி விஜய்க்கு போடுவோம்னு இருக்கிறோம். மாற்றத்தை தாரன்னு சீமான் வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? சீமாலாம் நம்மளுக்கு தெரியாதுப்பா. அவர்கிட்ட நாங்கள் வந்து மைண்டு தேத்திக்கிறதுல அவரெல்லாம். சரி. அவரெல்லாம் அவ்வளவு எத்தனையோ தவணை வந்து நிற்கிறார். அவருக்கு யார் போடுறா? சரி. அவருக்கே பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கு. அவர் என்ன மக்களுக்கு என்ன செய்ய போறாரு? சரி. இல்லை, காரைக்குடியில் வந்து நின்று நான் வெற்றி பெற போறேன், என் மக்கள் என்னை கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாருக்கா. அடுத்தவங்க அபிப்பிராயம் எப்படி நம்மளுக்கு தெரியல. நம்ம அபிப்பிராயம் எங்கள் குடும்பத்தில் என் பிள்ளை அரசியலில் நிற்கிது, விஜய்க்கு நிற்கிது, புதுவையா தொகுதியில் நிற்கிது. அதனால நாங்கள் வந்து விஜய்க்கு போடலாம்னு ஒரு இதில் இருக்கிறோம். மாற்றி வரட்டும், ஒருத்தர் புதுசாக வரட்டும், என்ன செய்யறான்னு பார்ப்போம். சரிக்கா. என்னத்தை எங்களுக்கு செய்ய போறா? ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இந்த ₹1000 காசு கூட எங்களுக்குலாம் என்ன வரல. நாங்களாம் வாங்கல. நாங்களாம் சிரமத்தில் தானே இருக்கிறோம். இருக்கப்பட்டவதே வாங்குறாங்க. 5 பிள்ளை 6 பிள்ளை ஆம்பளை பிள்ளை வச்சிருக்க வாங்குறாங்க. எங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டோம். அவரை வயதானவர். அவரை வச்சுட்டு இந்த கடையில் தான் நாங்களாம் பிழைக்கிறோம். எங்களுக்கெல்லாம் கொடுக்குறது இல்லையா ₹1000? 4 தவணை எழுதி போட்டால் வரவே இல்லை. விட்டுட்டோம். மாற்றி போட்டு பார்ப்போம். அவர் வந்து என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு வாய்ப்பை கொடுப்போம். அவர் இந்த மாதிரி இருந்தாருன்னா அவரை சொல்லிட்டு அடுத்து யாரா அவங்களுக்கு போடுவோம். ஒரே ஆளே இருக்கக்கூடாது. இருந்து அவ என்ன தலைமுறை அவங்களே வந்துகிட்டு இருக்காங்க. மாற்றி செய்வோம். எதிர்கட்சின்னு ஒன்று இருந்தாத்தே எதையும் செய்வாங்க. சொல்லணும். நன்றிக்கா. இந்த முறை மாற்றி ஏன் என்ன காரணத்துக்காக சீமானுக்கு போடணும்? அவர் எல்லாத்துக்கும் நல்ல மனுஷன். மக்களை மட்டும் முதல்வர் வேட்பாளர் காரைக்குடி தொகுதியில் நிற்கிறாரு. வெற்றி பெறுவார். காரைக்குடி தொகுதி வெற்றி பெறுவார். மக்கள் ஆதரவு இருக்குமாண்ணா? கண்டிப்பாக இருக்கும். உறுதியாக இருக்கும் சொல்லுங்க. உறுதிமொழி ஏன் வந்து டிவிக்கே வேஸ்ட்னு சொல்றீங்கண்ணா? ஆனால் அணுவும் இல்லை, வேஸ்ட்டுன்னு இல்லை, அணுவும் இல்லை. என்ன மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி கத்திட்டு போக வேண்டியது. சரி. நாம் தமிழர் சீமானா அவர் கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சிறந்த கொள்கையோடு இருக்காங்க, ஆனால் மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறது என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னா? காசு எல்லாரும் செலவு பண்ணணும். அவர் செலவு பண்ண மாட்டார்ல. எதுக்கு நான் செலவு பண்ண? அரசியல் நல்ல ஆளா என்ன போதும்? அரசியல் இயற்கையை பற்றி பேசுறாரு, மண் வளம் பற்றி பேசுறாரு, கடல் வளம் பற்றி பேசுறாரு. எதுக்குனாலும் போராட்டத்துக்கு போய் நிற்கிறாரு. அதிமுக திமுக விஜய் கட்சியெல்லாம் வந்து இலவசத்தை கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்களா? மக்கள் காசு கொடுத்தாங்க ஓட்டே போடுறாங்க. எந்த மக்கள் காசு வாங்காம இருக்காங்க? ஏன் நம்ம வந்து ஓட்டு காசு வாங்கணும்னு நினைக்கிறோம்? இந்த டிஎம்கே 5000 கொடுத்தா வாங்காம இருந்தாங்க யாரும். இல்லை ஏடிஎம் கொடுத்தாலும் அது வாங்காம இருந்தாங்க. அதெல்லாம் மக்களுக்கு அப்படியே மனசுல இருந்துருச்சு. சரி. காசு கொடுத்தா தான் அவ்வளோதான் கொடுக்குறா. இங்கேருந்து எடுக்க போகிறாங்க. வேறு என்ன தமிழ் அவங்க காசுல தான் கொடுக்க போகிறாங்க. நன்றிண்ணா. டிவிகே விசேஷ என்டிகேன்னு ஒன்று இருக்குண்ணா. என்ன காரணம்னா மாற்றத்தை கொடுக்க போகிறோன்னு இந்த 2 கட்சி நிற்கிறாங்க. டிவிகேங்கிறது என்ன கொள்கையில் வந்திருக்காப்பிள்ளைங்கிறதே தெரியல. சரி. ஆனால் இளைஞர் மத்தியிலும் இருக்கு. இளைஞருக்கு வந்து பாதி இளைஞர்களுக்கு இன்னைக்கு அரசியலுங்கனால என்னங்கிறது தெரியலை. சரிண்ணா. அவர் என்ன கொள்கையில் வந்திருக்காருங்கிற முதற்கொண்டு தெரியலை. சீமானுக்கு வந்து அவர் வந்து ஆயாக்கு முயாக்குன்னு அப்படி இப்படின்னு பேசுவாரே ஒழிஞ்சு அவர் வந்து ஒரு பொறுப்புன்னு வந்தாத்தேன் அவரோட பாய்ப்புங்க அவர் என்ன பேசுங்கிற அவருக்கே தெரியும். சரி. அவர் ஒரு எம்எல்ஏ ஒரு முதலமைச்சர் ஆனாத்தேங்கிற அவருக்கு தெரியும். இப்போ வந்து அவர் சாதாரண ஒரு மனுஷன் தான். சரி. ஒரு கட்சியோட தலைவர் தான். அதனால அவர் என்ன பேசினாலும் இதாக தான் எடுக்கப்படுமே ஒழிஞ்சு இப்போ இருக்க 2 கட்சி வந்து ஒன்று ஏடிஎம்கே ஒன்று டிஎம்கே. இந்த மாற்றத்திற்கான அந்த கட்சியில் யார் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்கன்னா? மாற்றத்துக்கான கட்சின்னு பார்த்தா சீமான் கையில் கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம். ஆனால் அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் மற்றபடி சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து இலவசங்கிறத மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. சரி. அது நம்ம அவ்வளோ கேவலமான ஆளுகளாக மாறிட்டோமாண்ணா? இல்லை நம்ம அப்படித்தானண்ணா? நம்மளை வந்து மாற்றி வச்சிருக்காங்க. நம்ம வந்து அந்த பாதையில் நம்மளை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. சரி. நம்மளால் மேலே கீழே நம்மளால ஏறி வர முடியலை. சரி. இன்னைக்கு வந்து இவர் 5000 ஆரம்பிச்சாருன்னா அவர் 10,000 தரேங்கிறாரு. இவர் இலவச பஸ்ஸு லேடிஸு கொடுத்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஆண்களுக்கு கொடுக்குறாரு. நம்ம ஏன்னா விஜய் இல்லைன்னா சீமான் யாரையோ ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கக்கூடாது? ஏன்னா அந்த இலவசங்கள்லாம் தாண்டி புதுசாக திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வர்ற விஜயோ சீமானையோ இவங்க 2 பேரில் யார் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்கன்னா? வரல சீமான் பெஸ்ட்டு. சீமான் பெஸ்ட். ஆமாம். நன்றி. என்ன காரணம்னா 2 இடத்துலையும் பேசுகிற விழுந்து ஆனால் அவர் கையில் கொடுத்து பார்த்ததே அவங்க ஒரு பொருளுக்கு வந்து கொடுத்து பார்த்தாதே அவரோட அருமை என்னன்னு. ஏன்னா மண் வளம் பேசுகிறாரு, கனிம வளம் பேசுகிறாரு. நம்ம சும்மா இருக்கல என்ன வேணாலும் பேசிடலாம். சரி. அது வந்து நம்ம பதவின்னு ஒன்று வரையில் வந்து அதை வந்து நம்ம செயல் யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டேங்காரு. தேர்தலுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேங்காரு. கூட்டணி வைக்கணுங்கிற அரசியல் உங்களுக்கு வந்து கிடையாது. கூட்டணி போனால் அதில் வந்து ஏதாவது சீட்டில்
இடத்துல எம்எல்ஏ எம்பி ஏதோ ஒன்று ஆனாத்தான் சரியா வரும். சரி. பதவி ஆனா கையில கொடுத்து பார்க்கலாம். ஓட்டுக்கு ஒரு கட்சி காசு கொடுக்காம நிக்குது, எப்படி பாக்குறீங்க? அது நிக்கிறது இந்த காலத்துல கொடுக்காம நிக்கிறது கரெக்டான ஒண்ணுதான், எதிர்பார்க்க வேண்டிய ஒண்ணுதான் வந்து. ஆனா மக்கள் வந்து நீங்க கொடுத்த கெடுத்து வச்சிருக்காங்க. சரி. அது ஒண்ணு மக்கள் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க. இல்ல நம்ம எதிர்பார்க்கிறோமா? எல்லாருமே மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தீபாவளிக்கு 2000 எதிர்பார்க்கறாங்க, பொங்கலுக்கு 2000 எதிர்பார்க்கறாங்க. இப்போது ஊக்க உரிமை தொகை திடீர்னு வந்து 5000 போட்டு விட்டாரு, யாருமே எதிர்பார்க்காத ஆளு. அதே மக்களை இலவசம் எதிர்பார்க்கறாங்க. மக்கள் வந்து 2 இலவசத்தை எதிர்பார்க்கணும். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவமனை. சீமான் சொல்றாரு. ஆமா, அவர் கையில கொடுத்து பார்த்தா 2 பண்றாங்கிறது வந்தாதான் தெரியும். நன்றிண்ணா. சீமான் அப்புறம் விஜய் வந்திருக்காரு. இவங்க யாரு சரியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரியா விஜயனுக்கு தான் ஓட்டு விழுகும். விஜய்க்கு தான். ஏன், என்ன காரணம்? அதுக்கு இளைஞர்கள் அதிகமாக வேலை ஆக்குறாங்க. சரி. இளவட்டங்கள். சரி. அதனால் அந்த மாதிரி வீட்டில் போய் காலு கையில் விழுந்து கும்பிட்டு குத்தாடி ஓட்டு 5 ஓட்டுன்னா 3 ஓட்டை வாங்கி விடுவாங்க. வாங்கிடுறாங்க. சீமான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? சீமானுக்கு வந்து அவர் வந்து பேசுகிறோட சரி. சரி. ஆமாம், அவராக வந்து ஓட்டு வாங்குறது கொஞ்சம் கடுமை. போன வட்டம் வாங்கினாரு. சரி. 6% வாங்கினாரு. அந்த இதில் அவர் நிற்கிறேன்றாரு. சரி. இவ்வளோ காலம் 16 வருஷம் அவர் அரசியல் வந்தார். சரி. இன்னும் வடிக்க காரவடிக்கும் வந்ததில்லை. சரி. வந்து இந்த ஊரில் வந்து என்ன ஏதுன்னு பார்த்ததில்லை. சரி. பார்த்ததுன்னா மக்கள் கொஞ்சம் மனசு மாறும். சரி. அவர் வரல, இப்போ வாராரு. தப்பு இல்லை. சரி. அவர் வந்து வரணும், தப்பு. இது ரெண்டுல விஜயா சீமானா யார் சொல்லுவீங்க? விஜயனை தான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா ஒரு வீட்டுக்கு எப்படின்னா 5 ஓட்டுனா 3 ஓட்டு அவனுக்கு விழுகிற மாதிரி மனோபாவம் இருக்கு. கல நிலவரம் அப்படிதான். ஆமாம், ஆண்கள் வந்து பேசிடுறோம். சரி. பெண்கள் பேச மாட்டாங்க. சரி. எம்ஜிஆர் வீட்டில் அதே மாதிரி தான். சரி. அவர் வீட்டில் வந்து பெண்கள் பேசாமல் ஓட்டை போட்டுட்டு போயிட்டாங்க. சரி. அதே மாதிரி இவனுக்கும் இருக்கு. என்னோட மனோபாவமே வந்து நான் குக்கருக்கு தான் போடுவேன். ஏன்னா நான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டாலும் சரி கொஞ்சம் மனசு மாறுச்சுன்னா அவனுக்கு போடுற மாதிரி ஆகிடும். சரி. மற்ற ஆளுக்கு போடுற மாதிரி. நன்றியா. இன்னும் அதுதான். ஆமாம், அதுதான். சீமா நல்லவர் தான். சரி. பேச்சுதான் வீராப்பா பேசுகிறாரு. செயலுக்கு வரலையே. ஒரு வார்டு கவுன்சிலராச்சும் ஆகலையே அவர் எப்படி இங்கே வந்து நின்று செய்ய போகிறாரு? நான் தான் சொல்கிறேன், இந்த ஊரில் 14 வருஷம் நான் பிறந்தே வைக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு வார்டில் கவுன்சிலர் ஆகிருக்கணும். அப்போ கொஞ்சம் ஓரளவு சேர்மனையும் ஆகி ஒரு எம்எல்ஏ ஆருக்கு ஒரு மனோபாவம் இருக்குது. சரி. திடீர்னு வந்து எம்எல்ஏனா ஓட்டு போடுறவங்க மக்கள் பேசுவாங்க, அவர் பேச்சை ரசிக்கிறாங்க. சரி. நானாச்சும் ரசிக்கிறேன். சரி. கலைஞருக்கு அப்போ வந்து ரசிப்பேன், ஓட்டு போட மாட்டேன். சரி. அந்த மாதிரி தான் உண்மை. அவர் பேச்சு விரும்புகிறாரு, செயலுக்கு வரலையே. அவரோட செயல் வந்து மாற்றமாக இருக்கு. சரி. எப்படின்னா பல இதுகள் நம்ம சொல்கிறாங்க ஆளுங்க. அவர் வச்சுருக்க வண்டி இண்டி போக்குவரத்து எல்லாம் இருக்குது, சூழ்நிலைகள். அவருக்கு என்ன பண்ணியிருக்காருங்க வந்து 16 வருஷம் இருந்திருக்காரு, கட்சியில் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த தொகுதியில் வந்து முன்னாடியே வந்து ஓரளவு நல்லது கெட்டது பார்த்து ஓரளவு சுற்றுப்பயணம் பண்ணியிருந்தாலும் ஓட்டு அவர் வாங்கக்கூடிய மனோபாவம் இருக்குது. சரி. அவர் வரவே இல்லை. இப்போ வந்து நிற்கிறாரு. மக்கள் போடுறது கொஞ்சம் சிரமம் தான். ஒன்று விசிலா, நான் கட்சிக்காரனால ஓப்பனாக சொல்கிறேன் குக்கர்னு. இப்போ டிஎம்கே இங்கே குக்கர்னு இழுவரியாக இருக்குது. சரி. இப்போ இந்த காங்கிரஸ் வந்து இங்கே வந்து கோளாறாக இருக்கிறதுனால போன 5 வருஷம் இருந்திருக்காரு. அவர் வந்து இப்போ வந்து அதே சீட் கொடுத்துருக்காங்க. சரி. ஆனால் அவர் ஜெயிக்கிறது கொஞ்சம் சிரமங்க. டிஎம்கே ஓட்டு போட்டால் அவர் ஜெயிக்க முடியும். ஓகே. உண்மை அது. டிஎம்காரங்க எப்போதுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த கூட்டணியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உள்ள கொள்கை மற்றதில் எப்படி இருந்தாலும் டிஎம்கே, அதே அண்ணா திமுகன்னு விட்டு கொடுக்க மாட்டேன். சரியா. உண்மை அதே. நன்றியா. விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வந்து அண்ணா திமுகக்காரன், ஓட்டு வந்து கொக்கருக்கு தான் போடுவேன். வேறு என்ன கேட்கணும்? ஆனாங்க ஒன்று டிவிக்கே, இன்னொன்று என்டிகே. 2 கட்சி மாற்றத்துனா வர முடியாது. ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேரையும் தாண்டி இப்போ விஜய் கட்சியை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? வேஸ்ட், சும்மா கத்திட்டு போக முடியுது. சரி. நாம் தமிழர் கட்சி அவங்களாச்சும் ஒரு வாய்ப்பு. இவங்களாம் ஒன்றும் தெரியாது. ஒன்று டிஎம்கே வரணும், இல்லை ஏடிஎம்கே வரணும். சரி. வேற யார் வந்தாலும் அந்த அரசியல் அனுபவம்ல யாருக்கு எதுவும் தெரியாது. அப்போ என்னப்பா அந்த மூஞ்சியை பார்க்குற காட்டி அதனால் எம்ஜிஆர் காலத்தோட முடிஞ்சு எல்லாமே. ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் சொன்னா இருக்குது. எங்களோட கருத்து குக்கர் தான் வரும். சரிண்ணா. ஆனால் இந்த 2 கட்சி எப்படின்னா பார்க்குறீங்க? டிவிக்கே பற்றி உங்கள் கருத்து என்ன? தமிழக வெற்றி கழகம் விஜய் பற்றி? விஜய் பற்றி ஏக ஓட்டு பிரியும். சரி. ஓட்டு பிரியும். வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தலைவர் விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி. ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமானா வர்றதுக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது. சரி. இங்கே ஓட்டு பிரியதுனால வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு வாய்ப்பு இல்லை. சீமானுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இங்கே பல கட்சி ஓட்டு, பல ஜாதி ஓட்டு பிரிவினை இருக்குது. சரி.
இது ரெண்டுல எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்கண்ணா? எது? நாம் தமிழரா டிவிக்கே வேணா? ரெண்டுமே ரெண்டு இது கண்கள் தான். இரு கண்கள் தான். புது விஜய் வராரு, ஆதரவு இருக்குதாண்ணா? முழு ஆதரவு, நம்மளுடைய முழு ஆதரவு. முழு ஆதரவு இருக்குது. முழு ஆதரவு. ஆனால் இங்கே வந்து மாற்றத்தை தாரன்னு நாம் தமிழர் கட்சியும் டிவிக்கேயும் பெரிய என்டிகே டிவிக்கேன்னு ஒரு போட்டி இருக்குது. எப்படி பார்க்குறீங்கன்னா யாருக்குன்னா வெற்றி வாய்ப்பு அதிகம்? நமக்கு வந்து தெரிஞ்ச வரையும் இளைய தளபதி விஜயனுடைய வெற்றி சூட வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். சரி, நாம் தமிழர் கட்சி பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? ஒரு டிவிக்கே காரா? அவருடைய இதை கேட்க வேண்டும். சரி, ஆனால் அவங்க இப்படி களமாடுறதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்ணன் தம்பிங்க அவருடைய செயல் அவர் நடமாடி கொண்டிருக்கிறார். நன்றி. என்ன நினைக்கிறீங்க ஐயா? உள்ளதை சொல்லுங்க. நீ சொல்ற பாப்பா, யார் வந்து உனக்கு யார் பிடிக்கும்? எந்த கட்சி பிடிக்கும்? விஜய். ஏன் விஜய் பிடிக்கும்? ஏன்னா வந்து இப்போ விஜய் நம்ம நாட்டுக்கு வந்தால் நல்லது செய்வார். நல்லது செய்வார். இந்த தடவை விஜய் ஜெயிப்பாரா? ஜெயிப்பார். உனக்கு எந்த கட்சியில் தம்பி பிடிக்கும்? டிவிக்கே. ஏன் உனக்கு டிவிக்கு பிடிக்கும்? அங்கே விஜய் நல்லா பேசுகிறாரு. சரி, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா உங்கள் வீட்டில்? உங்கள் வீட்டில் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? விஜய்க்கு. அவ்வளோதான்.